ஸோ வந்து அவர் சொன்னார் சார். சார் அவர் மாதிரியே தான் சார் சினிமாவில் நிறையா பேர் வேணும். அவர் எங்ககிட்ட சொன்னார் சார், ஒரு 10 டைரக்டர் அறிமுகப்படுத்துறதுன்னா, நான் திரும்பி பார்க்கும்போது சினிமாவில் என்ன பண்ணினேன் அப்படின்னா, 10 இயக்குனர்கள் வந்து வேணும், என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அப்போ தான் அந்த சினிமாவில் நான் ஜெயிச்சதாக அர்த்தம். நான் சினிமாவில் ஜெயிச்சது வந்து இதெல்லாம் ஜெயிப்பு கிடையாது. என்னால் ஒரு 10 டெக்னீஷியன் 10 இயக்குனர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மட்டும் தான் முழு வெற்றி சார். ஆனால் அவர் 11 இயக்குனர்களை அறிமுகப்படுத்திட்டார் சார். பாண்டியராஜ் சார் இருக்கட்டும், பாண்டியராஜ் டைரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கணியனே என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவருக்கு அடையாளம் வந்து நாடோடிகள் தான் சார். ஸோ இப்படி இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறோம்னா அவர் சசிகுமார் சார் மாதிரி அவர் ஒரு எங்களை புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா அவர் தான் அந்த கதையை வந்து கிளைமேக்ஸில் வந்து அம்மா மேலே கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அம்மா மேலே தான் இந்த கதை இருக்கணும், அதனால தான் நான் ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் சார். ஸோ அந்த புரிதல் ஒரு இயக்குனராகவும் ஒரு ஹீரோவாகவும் ஒரு ப்ரொடக்ஷனாகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை சார். எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் சார்? ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டோம் சார் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா எழுதுனது பூரா இயக்குனர்கள் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி நான் 28 நாளில் என் பையன் படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன் சார். அது வந்து என்னுடைய வந்து போக போக எடுத்து எஞ்சி போகும்போது இதெல்லாம் என்னடா அப்படி பார்த்து எழுதணும், பார்த்து எடுத்தோம், துட்டும் போச்சு. ஆனால் அப்போ என்னடானா ஓகே டேபிளில் எது அப்போ என்னடானா இனிமேல் எடிட்டிங்கிறத ஸ்கிரிப்ட்ஸ்லேயே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு சார். அதனால தான் இப்போ 28 நாளில் என் பையன் படம் முடிச்சிருக்கேன் சார், சொல்லான்னு செய்து. ஸோ அப்போ வந்து சார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு சார். காமெடி ஃபுல்லாக எல்லாம் காமெடி எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. எதை எதை வெளியே போடணும் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எடுத்து கடைசியாக ஆர்ஆர்லாம் போட்டுட்டு ஆர்ஆர் ஜிப்ரான் போட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் காப்பி அவங்க பார்த்துட்டு அவரும் எஸ்ஆர் கதிர் அசோக் சார் அவங்க 3 பேர் தான் சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஓகே திருப்தி சூப்பர் அப்படின்ட்டு அடுத்து வந்து இவர் பாலானனுக்கு போட்டு காட்டினாங்க சார்.